நியூ கைண்ட் ஆஃப் விஷுவல்ஸ், அதே மாதிரி ஒரு அனுபவமே புதுசாக இருந்தது. ஏன்னா ஐ திங்க் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்ததே இல்லை. ஸ்பீல்பர்க் எப்படி ஒரு ஹூக்கு ட்ரை பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க்கு, மேஜிக்கல் அட்வென்ச்சர். படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அது அநேகமாக ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கலாம். குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படத்தை. 3D எஃபெக்ட்ஸ் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு சீனும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவருடைய ஆக்டிங் எப்பயுமே சொல்ல வேண்டியதில்லை, கலக்கியிருக்கார் படத்தை ஃபுல்லாக. அவருடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் வந்து திருப்பி திருப்பி பார்க்குற மாதிரி இருக்குது. ஆடியன்ஸுக்கு பிடிச்ச படம். 3Dலாம் பிரமாதம். ரொம்ப நல்லா இருந்தது. வெரி ஃபென்டாஸ்டிக் மேஜிக்கல் அட்வென்ச்சர், நியூ கைண்ட் ஆஃப் விஷுவல்ஸ், அதே மாதிரி ஒரு அனுபவமே புதுசாக இருந்தது. ஏன்னா ஐ திங்க் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்ததே இல்லை. ஸ்பீல்பர்க் எப்படி ஒரு ஹூக்கு ட்ரை பண்ணாரோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க்கு, மேஜிக்கல் அட்வென்ச்சர். ரொம்ப நல்லாயிருக்கு படம். இல்லை, இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு செப்பரேஷன். தட் இஸ் 3D குவாலிட்டி வந்து எக்ஸ்ட்ராடினரி, சம்திங் வெரி நியர் டு அவர் ஐஸ். நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு நியூ டெக்னிக் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நல்லாயிருக்கு. சந்தோஷம் சார், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. மோகன்லால் சாரோடைய டைரக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப சட்டிலாகவும் அதே மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னலாக பண்ணியிருக்கிறாரு. கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் வாட்சிங் திஸ் ஃபிலிம். மை சைல்டு அப்சல்யூட்லி என்ஜாய்டு த ஃபிலிம். ரியலி குட். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஸோ மஸ்ட் வாட்ச். மோகன்லால் சார் பற்றி நான் சொல்லவா வேணும். இஸ் அ சூப்பர் ஸ்டார், மலையாள சூப்பர் ஸ்டாரில் எனக்கு ரொம்ப ஃபேவரட் கூட. இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு சி த மூவி. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதோட விஷுவல் பார்க்கும்போதா இருக்கட்டும், நம்மளோட அந்த கிளாரிட்டி எல்லாம் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. அஃப்கோர்ஸ் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. ரொம்ப நல்லாயிருக்கு. இட்ஸ் லைக் ஒரு விஷுவல் ட்ரீட் தான். ஸோ ரியலி ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் மோகன்லால் சார் லைக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லோரும் போய் பார்க்கணும். லைக் ஃபேமிலி ஃபிலிம், கிட்ஸ் வில் லவ் இட். அண்ட் இட்ஸ் அ கிறிஸ்மஸ் ட்ரீட். சூப்பராக இருக்காங்க. லைக் ஆக்டிங் ஆல்சோ, லைக் இவ்வளோ காஸ்டியூம்லாம் போட்டு ஆக்டிங்லாம் காம்ப்ரமைஸ் இல்லை, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்ரி ஒன் வில் லவ் இட். தேங்க்யூ. മൂവി ഈസ് റിയലി ഗുഡ്. എനിക്ക് തമിഴ് കൊഞ്ചം தான் വരും, ബട്ട് മലയാളത്തിൽ പറയാം ഭയങ്കര നല്ല വിഷ്വൽ ട്രീറ്റ് ആണ്. അദ്ദേഹത്തിൻ്റെ കണ്ണുകൾ വെച്ചിട്ട്, മോഹൻലാൽ സാറിൻ്റെ കണ്ണാണ് എപ്പോഴും എല്ലാവർക്കും ഇഷ്ടം. ആൻഡ് ദാറ്റ് കണ്ണ് വെച്ചിട്ട് ആക്ടിങ് സൂപ്പർ. ആൻഡ് ഓഫ് കോഴ്സ് ഡിറക്ഷൻ, സ്ക്രിപ്റ്റ്, വിഷ്വൽ ട്രീറ്റ്. Santosh Shivan superb. Lydian's music is fantastic. Art direction is superb. Santosh art direction is superb. Music, it's a Christmas treat. நல்லா இருந்தது படம். பாப்பா இருக்கு. நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருந்தது. கான்செப்டே நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருக்குது. ரொம்ப நாங்கள் எதிர்பார்க்கல இந்த மாதிரி. செம்மையாக இருந்தது மூவி சார். ரொம்ப அப்படியே ஒவ்வொரு அந்த 3D வேறையா, ஒவ்வொரு சவுண்டு அந்த இதுக்கும் பயங்கர சவுண்டு விட்டு நாங்களே என்ஜாய் பண்ணணும் பாருங்கள். நல்லா இருந்தது. எல்லாமே இருக்குது, நல்லா இருக்குது. சூப்பர். பிடிச்சிருந்து. குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு காமிக்ஸ் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் உருவாக்குறதுக்கு நிறைய ஆர்ட் ஒர்க்லேருந்து ஆரம்பித்து நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. அது அழகாக பண்ணியிருக்காங்க. மோகன்லால் சாருடைய கெட்டப்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய கிராஃபிக்ஸ் வேலைகள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தோடு பார்க்கலாம். இட்ஸ் லைக் லார்ஜர் தென் லைஃப் அண்ட் த லெஜெண்ட் ஹிம்செல்ஃப் இஸ் டிரெக்டட். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அந்த விஎஃப்எக்ஸ்லாம் வந்து ரொம்ப இட் வாஸ் லைக் ஸோ குட் அண்ட் வெரி வெரி நைஸ் மூவி. ஐ என்ஜாய்ட் இட். நீங்களும் போய் தியேட்டரில் பாருங்கள். இல்லை, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு நல்ல படம். இட்ஸ் ரியலி நைஸ். ஓகேண்ணா. பிடிச்சிருந்துச்சு. ஏது கிட்ஸ் போய் பார்க்கலாம்ண்ணா, ஜாலியாக இருக்கும்ண்ணா. நைஸ், சூப்பர்ண்ணா. சார் 3D நம்ம நிறையா பார்த்துருக்கோம். பட் ஆனால் இதோட ஸ்பெஷல் எஃபெக்டும் அந்த வியூவும் இது வரைக்கும் நான் பார்க்கல. ஏன்னா அவ்வளோ ஒரு தரமாக ஹாலிவுட்டில் அறிஞ்சிக்கு இந்த படம் இருக்குது. எல்லோரும் மிஸ் பண்ணாமல் குழந்தைங்களோட போய் பார்க்கணும். ஏன்னா வேறு லெவல் படம். அதுவும் மோகன்லால் வந்து அவ்வளோ அழகாக இருக்கார். ஒரு பூதமாக இருந்தால் பயப்படுவாங்க, அவரை பார்த்தா அழகாக இருக்கார். அதான் இதோட பெரிய ப்ளஸ்ஸு.
கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஃபேமிலியோடு பாருங்கள். இந்த மாதிரி படத்தை நம்ம பெருசாக கொண்டு போய் சேர்த்தா தான் இன்னும் நிறையா படங்கள் இது மாதிரி வரும். ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் சார். அதுதான் சொல்கிறேனே சார், இவ்வளோ பெரிய விஷயத்த அழகாக மெனக்கிட்டு அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. இது வந்து அவர் பண்ணால் தான் அது சரியாக இருந்திருக்கும். வேறு யார் பண்ணால் அது சரியாக வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை என்னெல்லாம் நினைக்கிறவரோ அது அவர் டைரக்ட் பண்ணால் மட்டும்தான் அது அவ்வளோ அழகாக வந்தது, இன்றைக்கி ரசிக்க முடிஞ்சுது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது சார். சார் கிட்ஸ் என்ஜாய் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதான் சொல்கிறேன், புது எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் கண்டிப்பாக கொடுக்கும். இதுக்கு முன்னாடி எத்தனை 3D படம் பார்த்தீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இதை பாருங்கள், புதுசாக உணர்வாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா 3D படம் வந்து நிறையா நான் பார்த்துருக்கேன். அது இதில் என்னமோ சம்திங் ஸ்பெஷல். அது என்ன எனக்கு வேர்டு வரல. ஆனால் ரொம்ப ஸ்பெஷல் இந்த படம்.